இப்போ தக்காளி சாம்பார் சேலம் சைடு செலவாட்டி செய்கிற சாம்பார் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. ஒரு ஃப்ரெஷ் மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 10-12 மிளகு. அப்புறம் இது பாருங்கள், அரிசி ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், 3 ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 6 தக்காளி பழம், காரம் வந்து தேவைக்கேற்ப, அப்புறம் உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரெஷ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது முன்னே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். 4 கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பணியாரத்துக்கெல்லாம் இப்போ சிம்லேயே வச்சுக்கோங்க. கருகாமல் இருக்கணும் இந்த கொத்தமல்லி தனியாலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு. கருகிச்சின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த கொத்தமல்லி வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த தேங்காயை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து ரெட் சில்லி வேணுங்கிறவங்க ரெட் சில்லியும் 4-5 பீஸ் போடுறவங்க போட்டுக்கலாம். நான் இப்போ அதுக்கு பதிலாக பாருங்கள் இந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட்டோடவே வதங்குறப்போ நாங்கள் இது கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப போட்டு ஆட் பண்ணிக்கணும். ரெட் சில்லி வேணுங்கிறவங்களும் போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். பாருங்கள், இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தக்காளியை 4 கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு லேசாக ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அடுத்த சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். 4 கட் பண்ணி போட்டுக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே நாங்கள் அந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிட்டுருக்கு. இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நல்லா ஆறுனதும் இதையும் போட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பியூரியாக அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த தக்காளி திப்பியாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தக்காளி 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயை வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு தாளிக்கணுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லா பொரியணும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு உளுத்தம்பருப்பு. இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாங்க, சீக்கிரமாக வதங்கும். அப்போ தான் அது வதங்கிறதுக்குள்ளே பாருங்கள், 2 அரைச்சி வச்சுருக்கிறது 2யும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி இது தக்காளி பியூரி, இது பேஸ்ட்டு, ஸ்பைசஸோட பேஸ்ட்டு 2 ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு 5 பேர் 6 பேருக்கு வருங்க சாம்பார். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் கலந்து ரெடியாக இருக்குது. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து பச்சை வாசனை போனதும்
நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதாங்க. இட்லி தோசைக்கு அந்த பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வைக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளார நல்லா ரெடி ஆகிடும் சாம்பார். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓரமெல்லாம் பாருங்கள், நுரை இல்லாமல் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. நுரையோடு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைங்க. பாருங்கள், இந்த வெள்ளை கலர் நுரை இல்லாமல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக கிள்ளி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நெய் தோசை சுட்டு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கங்க.